அண்ணா நம்ம சாட்டை என்ன தொடர்ந்து அவர் பேசக்கூடியதெல்லாம் சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரலாமா கூத்தாடி அப்படின்னு நம்ம தலைவர் தொடர்ந்து பேசுவார். மாநாட்டுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் போன்று பேசினார். அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை விட்டு வராரு. தலை சிறந்த ஒரு மனிதர். தமிழ்நாட்டில் நம்பர் 1 நடிகர் என்றால் அது விஜய் அவர்கள் தான். அவர்தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் என்று பேசியவர் திடீரென்று எங்களுக்கு எதிராக பேசுகிறார் என்றால் மிகப்பெரிய மக்களுடைய ஆதரவை தன்னியல்பாக தமிழக வெற்றி கழகம் பெற்றுக் கொண்டிருக்கு. அதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். அது இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களே ஒரு நடிகர் தான். உண்மைதான், சிரிக்காதீங்க. ஏன்னா அவரும் படம் நடிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதுல சீமான் அண்ணன் வந்து காவல்துறை அதிகாரியாகவும் அண்ணன் வந்து கான்ஸ்டபிள் ரோல் நினைக்கிறேன். அந்த படம் வந்து விரைவில் வரும் நினைக்கிறேன். அப்போ அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் கூத்தாடிதான் சினிமாக்காரர் தான் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்க. அண்ணன் சீமான் அவர்களும் சினிமா துறையில் இருந்தா வராரு. அப்போ அரசியலுக்கு வருவதற்கு துறை முக்கியம் கிடையாது. மக்களுக்காக என்ன செய்தார்கள், என்ன உழைத்தார்கள் என்றுதான் பார்க்கணும். இல்ல சகாப்தம் அவர்கள் சொல்றாங்க.